எங்க அண்ணாமலை பேச்செல்லாம் ஒரு இதா சொல்றீங்களா? அண்ணாமலைக்கு நான் ஏற்கனவே பல பதிலடி கொடுத்துட்டேன். அண்ணாமலை என்னங்க ஜோசியரா? நான் கேட்கிறேன், அவர் என்ன விஸ்வாமித்திரா? எங்க கட்சி அழிஞ்சு போகுது. விஸ்வாமித்திரருக்கு தான் அந்த சக்தி இருக்குண்ணா. அண்ணாமலை திடீர்னு அண்ணாமலை வந்து மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதாவுடைய தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரியும். அவருக்கு அரசியலே தெரியாது. அதிமுக எத்தனையோ பேரை பார்த்தது. இது ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி. அதிமுக பல சோதனைகளை கடந்து வந்திருக்கு. இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இந்த இயக்கம் பெரிய இயக்கமாக, இந்தியாவிலே 3வது பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. தமிழகத்திலே தனிப்பெரும் இயக்கமாக இருக்கிறது. இது அண்ணாமலை கூற்று என்பது வேடிக்கையானது, நகைச்சுவையானது. அவர் இன்னைக்கு நகைச்சுவையாக மாறிவிட்டார். அவருக்கு தோல்வி பயம் கோயம்புத்தூர்ல. எனவே அந்த தோல்வி பயத்தை மறைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பேசி பார்க்கிறார். ஏன் பேசி பார்க்கிறாரு? பேசுறது பேசட்டுமே. இன்னும் எத்தனை நாளைக்கு தேர்தல்? இன்னைக்கு என்ன ஒரு வாரம் இருக்காங்க? என்ன ஒரு வாரம் இருக்கு? ஒரு வாரம் இருக்கு. ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு ஜூன் 4ஆம் தேதி பிறகு அண்ணாமலை எங்க இருக்காரு? எந்த மலையில் வந்தாலும் சரி, எத்தனை மலைகள் இந்த அண்ணாமலை இல்லை. அண்ணாமலை வந்தோடனே, அரசியல் வந்த உடனே எனக்கு ஒரு இது ஞாபகம் வருது. அவர் வந்து கமலஹாசனை பார்த்தாரு, நடிகரை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்தார். இந்த மாதிரி பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்றிருக்கு. அவங்க என்ன சொல்லி வார்த்தாங்கன்னு, அண்ணாமலை பேர் இருக்கனால அண்ணாமலை சொல்கிறார், ஆண்டவன் சொல்றான்னு சொல்ற மாதிரி. அது இப்போ சூப்பர் ஸ்டார் படத்தில் தான் சொல்லுவார். இந்த அண்ணாமலை சூப்பர் ஸ்டாரும் கிடையாது. இது சும்மா சுச்சிப்பி. இதெல்லாம் ஒன்று இது இல்லை. எனவே அண்ணாமலை பேச்சுக்கெல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டியதில்லை. நான் அவரை பற்றி கிளின்னு கிழிச்சிட்டேன். இனிமேல் அவர் இன்னும் பேசுறாருன்னா என்னன்னு தெரியல. அதிமுக பற்றி பேச எதுவுமே இல்லை, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சிஎம் சொல்லியிருக்கிறார். ஏங்க இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் தான் சொன்னாரு அதிமுக 3வது இடத்துக்கு போகுண்டாரு. இன்னைக்கு அவர் விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு அதிமுக. ரோட் ஷோண்டும் பிரதமரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாம அண்ணாமலை பாரத பிரதமர் மோடிஜிக்கு இருக்கிற செல்வாக்க தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ஒண்ணுமில்லை என்று ஆகிவிட்டாரு. டி நகர்ல அதுவும் பஜார், பிக் பஜார். இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மக்கள் அதிகமாக கூடிய இடம் எதுன்னா பாண்டி பஜார் தான். அந்த பாண்டி பஜார்லயே கூட்டம் இல்லை. மோடிஜி எவ்வளவு வருத்தத்தில் இருப்பாருன்னு அவங்க தெரியும். நேற்று கூட ராஜ்நாத் சிங் வந்தார், அமித்ஷா நேற்று இங்க அமித்ஷா வந்தார். அதுக்கு முதல்ல ராஜ்நாத் சிங், அமித்ஷா வந்து ரோட் ஷோன்னு போட்டார். நான் பக்கத்தில் தான் சந்தை அது என்ன வேங்கட ஐயங்கார் தெருவில் எங்க கழக தொண்டர்களை பார்த்து பூத்து கமிட்டிலாம் சரி பார்த்து இருந்தேன். அப்போ பாவம் போறாருங்க, கடையில் டீ குடிக்கிறவங்க கூட திரும்பி பார்க்கல. அவர் கையாடி சைரன் போட்டு போறாரு. அதனால எங்கே ஒன்றும் முடியாது. ஒன்றும் எவ்வளோ அவங்க பூரா அதுக்கடுத்து எவ்வளவு கோபத்தில் இருக்காங்கன்றது பின்னால தான் தெரியும், தேர்தல் முடிந்த பிறகு. தமிழக முதல்வர் தான் சொல்லிட்டோம்ல, அவங்கள விட்டு நாங்கள் விரல் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ எங்கே பார்த்தாலும் எங்கள் எடப்பாடியார் போகும்போது பார்த்தா அது மக்கள் கூட்டமா கடல் அலையா அப்படின்ற மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. மோடிஜியை காட்டிலும் ரோட் ஷோ நடத்த முடியுமான்னு அண்ணாமலை கேட்டு விட்டாருங்க. யாத்திரைகள் தெருவெல்லாம் மழை வெள்ளம் மாதிரி மக்கள் கூடுறாங்க. அப்போ யாருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்வருக்கு தெரியாமல்ல, உளவுத்துறையெல்லாம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அதிமுக எத்தனை தொகுதியில் 40 தொகுதியில் வெற்றி பெற்றோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் போயிருக்கோம். அந்த வெளிப்பாட்டில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் முதல் கோபத்தில் பேசியிருப்பார்.